Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss a topic which is relevant to the upcoming 2025 UPSC CSE prelims. Okay, so the topic was Central Water Commission. It was a very important topic in the current affairs as well as in the polity area also. Okay, so let's see why Central Water Commission was in the news. Okay, when we glacial lakes and other water bodies across the Himalayan region saw a 10.8% increase in the area from the 2011 to 2022 due to the climate change, signaling heightened risk and glacial lake outburst flood, according to a Central Water Commission report. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளேசியர் லேக்ஸோட அந்த பரப்பளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அதோட ஏரியா வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. எந்த பெர்சன்டேஜ்லனா 10.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2011 இருந்து கம்பேர் பண்றப்ப 2024. ஸோ கிளேசியர்ஸும் நிறைய மெல்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த கிளேசியர் லேக்ஸோட அந்த பரப்பளவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா, அந்த ஒரு அவேர்னஸ் இல்லைன்னா ஒரு ரிஸ்கா வந்து சொல்றாங்க இந்த ரிப்போர்ட்ல. ஓகேவா, ஸோ இதனால ஃப்ளட் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனாலதான் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலிங்கா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா Central Water Commission is a technical organization in India that manage water resources. ஓகேவா, ஸோ the water resources மேனேஜ் பண்றப்ப நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய கிளேசியர் லேக்ஸ் as well as the டேம், ரிவர்ஸ், அந்த மாதிரி எல்லா விதமான வாட்டர் ரிசோர்ஸ் ஏரியா எல்லாருமே மேனேஜ் பண்றது எல்லாமே இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தான். ஓகே, ஸோ செகண்ட் பாக்குறப்ப இதோட மினிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஓகேவா, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர் டெவலப்மெண்ட், கங்கா ரெஜுவினேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு ஒர்க் பண்ணுன்னு சொல்லி கேட்கிறப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஓகேவா, வாட்டர் மினிஸ்ட்ரி கீழே தான் இது வந்து இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். மேபி பிலிம்ஸ் கேட்கறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைனா கமிஷன் கொடுத்து மினிஸ்ட்ரி வந்து வேற ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ணி பிலிம் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி பாக்குறப்ப மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ அண்ட் தென் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இனிஷியேட், coordinates, carries out schemes for water conservation, control and use. ஓகேவா, ஸோ இதுல பாக்குறப்ப இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எப்படி கன்சர்வ் பண்ணணும், அப்படி மாதிரி எல்லா விதமான ஸ்கீம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னா இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தான். ஓகேவா, ஸோ இதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஸ்கீம் வந்து பார்லிமெண்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, தி ஸ்கீம் ஆர் ரிலேட்டட் டு த ஃப்ளட் கண்ட்ரோல். ஓகேவா, ஸோ ஃப்ளட் கண்ட்ரோலுக்கு எந்த மாதிரி பண்ணலாம், இப்போ முன்னாடியே பார்த்துருப்பீங்க மிஷன் மாசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து வந்திருக்கும். அது வந்து மெயினா ஃபோக்கஸ்னா மான்சூன் டைம்ல வரக்கூடிய நம்ம வந்து வெதர் பட்டெல்லாம் நமக்கு வந்து ஃபைன் பண்ணி அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கறத மிஷன் மாசம். அந்த மாதிரி ஃப்ளட் கண்ட்ரோலுக்காகவும் ஸ்கீம் வந்து இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இரிகேஷனுக்காக, ட்ரிங்கிங் வாட்டருக்காக, அந்த நேவிகேஷன், அதாவது ரிவர் நேவிகேஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ரிவர் ஹைவேஸ், அந்த மாதிரி வாட்டர் ஹைவேஸ்ல இருக்கிறப்ப அதோட நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் எல்லாமே ரெடி பண்றது. அண்ட் தென் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட். ஸோ புதுசாக ஏதாச்சும் ஒரு ரிவர் இருக்குன்னா அங்கே ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இதை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அவங்களால தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, அண்ட் இட் ஆல்சோ அண்டர்டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் எனி சச் ஸ்கீம் ஆஸ் ரெக்வயர்டு. ஸோ இப்போ அர்ஜென்ட்டா ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் வந்து ரெக்வயர் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தான். ஓகேவா, ஸோ இந்தியாவுக்குள்ள வாட்டர் ரிலேட்டடான எந்த விதமான ஒரு ஸ்கீம் ஏதாச்சும் ஒரு பாலிசி ஏதாச்சும் வருது அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட அப்ரூவோட தான் வரும். ஓகேவா, ஸோ அவங்க தான் ஏபெக்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அண்ட் தென் இதோட ஆர்கனைசேஷன் வந்து நம்ம எப்படி பார்த்துடலாம். ஓகே, ஸோ CWC லெட் பை த சேர்மன். ஸோ இந்த கமிஷனுக்குன்னு சொல்லி ஒரு சேர்மன் வந்து இருப்பாரு. அவர் யாருன்னா எக்ஸ் அபிஷியல் செக்ரட்டரி. ஸோ முன்னாடியே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து செக்ரட்டரி போஸ்ட்ல இருந்த ஒருத்தரால மட்டும்தான் இதுக்கு வந்து சேர்மனா ஆக முடியும். ஓகேவா, ஸோ எக்ஸ் அபிஷியல் செக்ரட்டரி. ஸோ தென் இதுல வந்து 3 விங்ஸா வந்து டிவைட் பண்றாங்க. அந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து 3 விங்ஸா டிவைட் பண்ணி அவங்களுக்குள்ள என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, பவர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப டிசைன்ஸ் அண்ட் ரிசர்ச் விங். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தின ஒரு பிளான் ஏதாச்சும் போடுறது, அதை ஒரு டிசைன் ரெடி பண்றது, அதுக்கப்புறம் டிராயிங் பண்றது, ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து எப்படி வரணும்னா அதை டிராயிங் பண்ணி ஸ்பெசிபிகேஷன்லாம் கொடுத்து ரெடி பண்றது எல்லாமே வந்து இந்த டிசைன் அண்ட் ரிசர்ச் விங் தான். ஓகே, ஸோ தென் ரிவர் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிவர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் லேக்ஸ். ஓகேவா, ஸோ எல்லா விதமான வாட்டர் அந்த ஹைட்ராலஜிக்கல் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி
அதை வந்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை வெளியே விடுறதுதான் இந்த பர்டிகுலர் விங்கோட ஒர்க். ஓகேவா? ஸோ மெயினாக ஒர்க் பண்றது ஹைட்ரலாஜிக்கல் அண்ட் ஹைட்ரோமீட்டரலாஜிக்கல் அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்றதுதான் இவங்களோட மெயினான ஒர்க்கா வந்து இருக்குது. ஓகே. ஸோ தேர்ட் பார்க்குறப்ப வாட்டர் பிளானிங் அண்ட் ப்ராஜெக்ட். ஸோ புதுசாக ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே அதுக்கு தேவையான பிளானிங்கு, அதுக்கப்புறம் அட்வைசஸ், அந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாமே ரெடி பண்றதுன்னா இந்த பர்டிகுலர் விங்ஸ் தான். ஓகே. ஸோ 3 விதமான விங்ஸ் இருக்கு. அவங்களுக்குன்னு செப்பரேட்டான ஃபங்க்ஷன்ஸும் அவங்க வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல. ஓகே. ஸோ ஈச் விங், ஸோ இந்த 3 விங்ல வந்து ஈச் விங் பிளேஸ்ட் அண்டர் த சார்ஜ் ஆஃப் ஃபுல் டைம் மெம்பர் வித் த ஸ்டேட்டஸ் ஆஃப் எக்ஸ் அபிஷியோ அடிஷனல் செக்ரட்டரி. ஸோ சேர்மன் பாக்குறப்ப செக்ரட்டரி போஸ்ட்ல வந்து முன்னாடி இருந்திருக்கணும். அதே மாதிரி இந்த ஈச் விங்கோட அந்த ஹெட் யாரா இருக்கணும்னா ஒரு அடிஷனல் செக்ரட்டரி அந்த போஸ்ட்ல வந்து முன்னாடியே வந்து ஒர்க் பண்ணிருக்கணும். ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்காக அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த விங்குக்கு வந்து அவங்க வந்து சார்ஜா வந்து போடுவாங்க. தென் நேஷனல் வாட்டர் அகாடமின்னு சொல்லி புனேல வந்து இருக்குது. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரைனிங் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் டைரக்ட்லி அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த சேர்மன். சேர்மன்னா அந்த சிடபிள்யூசியோட சேர்மன். ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் வாட்டர் அகாடமியில தான் வந்து புதுசாக ஏதாச்சும் இன்ஜினியரிங் வந்து அந்த ஒர்க் பண்றதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே எங்க கொடுக்கப்படும்னா அந்த பர்டிகுலர் அகாடமியில தான். ஓகே. புனேவில் இருக்கக்கூடிய அந்த அகாடமியில தான் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்ஸ் ட்ரைனிங் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ட்ரைனிங் ஃபார் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பத்தி நம்மளுக்கு பிலிம்ஸுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்டுமே பார்த்தாச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கிறேன். இது வந்து முன்னாடியே ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி 2022ல கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து இப்போ கொடுத்துருக்கிறோம். ஓகே. ஸோ தெரிஞ்சவங்க கீழே ஆன்சர் போடுங்க, தெரியலன்னா பார்த்துட்டு ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல போடுங்க. ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஒன் following has been constituted under the Environmental Protection Act of 1986. Okay. Central Water Commission, Central Groundwater Board, Central Groundwater Authority, National Water Development Agency. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ரிப்ளைல போடுறேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக இருந்தால் அப்ரிசியேஷன், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பத்தி நம்ம பிலிம்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அது வந்து ஓவராலாக கொஞ்சம் பார்த்தாச்சு. அவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன விங்ஸ் இருக்கு, அவங்க எந்தெந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க, இதுலலாம் அவங்க வந்து அத்தாரிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். ஸோ டாபிக் வாஸ் ரெலங்னாவோ பாப் கத்திங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு பர்சனாலிட்டியோட நேம். ஓகேவா? ஒரு பர்சனோட நேம் தான் இது. இவர் யாரு, இவர் எதுக்காக இம்பார்ட்டன்டா நியூஸ்ல வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ஃபர்ஸ்ட் ஏன் வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்ல நியூஸ்ல எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இனாகிரேட்டட் மேஜர் ரெலங்னாவோ பாப் கத்திங் மியூசியம் ஆஃப் வெலர் ஆஃப் தவாங் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? ஸோ இவரோட நேம் வச்சு அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்க தவாங்கிற பிரதேஷ்ல வந்து ஒரு மியூசியம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் அந்த பர்சனாலிட்டி பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே. பாப் கத்திங் மியூசியம் ஆஃப் வெலார் இனாகிரேட்டட் ஹூ வாஸ் த தவாங் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ தவாங்குக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், இது எதனால இவர் வந்து ஹீரோ ஆஃப் தவாங் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா அப்ப ஸ்லைட்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அவரோட பிக்சர். அந்த ரெலங்னாவோ பாப் தவாங் கதிங். ஓகேவா? ஸோ இவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ரெலங்னாவோ பாப் கதிங் வாஸ் born in February 28, 1912 in Manipur's Ukul district. He was தங்குல் நாகா. தங்குல் நாகாங்கிறது ஒரு எத்னிக் குரூப் தான். ஓகேவா? அது எங்க இருக்கிற எத்னிக் குரூப்னா திபெத்தா பர்மீஸ் அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு எத்னிக் குரூப் தான். வந்து மெயினா எங்க இருக்கிறாங்கன்னா இண்டோ பர்மா பார்டர் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு எத்னிக் குரூப் தான் இந்த தங்குல் நாகா. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டில வந்து பிறந்தவர் தான் இந்த ரெலங்னாவோ பாப் கதிங். ஓகே. ஸோ during the World War II he became the first Manipur to get King's Commission. ஸோ கிங்ஸ் கமிஷன்னா என்னன்னா பிரிட்டிஷ் இந்தியா இருக்கு பாத்தீங்களா, ஸோ பிரிட்டிஷ் இந்தியா இருந்த டைம்ல இருக்கக்கூடிய ஆர்மி இல்லைன்னா அந்த போலீஸ் அவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ், அதுல கொடுக்கக்கூடிய ஒரு ரேங்க் தான் இந்த கிங்ஸ் கமிஷன். இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இந்தியன் ட்ரூப் ஆஸ் வெல் அஸ் த பிரிட்டிஷ் ட்ரூப் ரெண்டு பேருக்குமே வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்டான ஒரு போஸ்ட் தான் கிங்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மணிப்பூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வாங்கின அந்த பர்சன் யாருன்னா ரெலங்னாவோ பாப் கத்திங் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேங்க் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? கிங்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு ரேங்க். அண்ட் தென் he led the team that hosted the Indian national flag in Tawang, Arunachal Pradesh in 1951. ஸோ 1951ல வந்து பிரச்சனை வந்தப்ப
இவர் தான் ஒரு டீம் வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு அங்க வந்து ஃபவுட் பண்ணி நம்ம இந்தியன் நேஷனலோட பிளாக் வந்து அங்க வந்து ஹாய்ஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகே, ஸோ அந்த விதமான ஒரு பெருமைக்குரிய ஒரு நபர் தான் வந்து இந்த கலங்னாவா பாப் கத்திங். ஓகேவா? And then he constructed the challenging 484 kilometer long Tawang Jespur road. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய NH13 வந்து பில்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா இந்த பர்சன் தான். ஓகேவா? வித்தின் ஏ ரெக்கார்டட் டைம். ஓகே, ஸோ NH4 தவாங் டு ஜஸ்பூர் ரோட வந்து பில்ட் பண்ணது யாருன்னா இந்த கெலங்னாவோ பாப் கத்திங் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? ஸோ தென் ஹி அவார்டட் த ஆலி விஸ்டித் சேவா மெடல். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் மெடல் வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு மிலிட்டரி சர்வீஸ்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரானரி ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெடல் தான் இந்த அதி விஸ்டித் சேவா மெடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கலி மிலிட்டரி மெடல் தான். And then he honored with the title Hero of Tawang. ஸோ தவாங் அப்படிங்கிற பிளேஸோட ஹீரோவா இவர் வந்து கால் பண்றாங்க. ஓகேவா? ஹீரோ ஆஃப் தவாங்கிற நேம்ல வந்து. ஸோ அண்ட் தென் இவரோட அந்த ஆர்மி லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு, அது எந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கலாம். டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் he was the part of guerrilla outfit called Victor Force. ஓகேவா? raised by the British to combat Japanese on Burma and India road. ஸோ இந்தியா அண்ட் பர்மா ரோட்ல இருந்து அந்த டைம் வந்து பர்மா வந்து யார் கேப்சர் பண்ணியிருந்தாங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைம் ஜாப்பனீஸ் கூட ஃபைட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த விக்டர் ஃபோர்ஸ். இட் இஸ் அ கொரில்லா அவுட்ஃபிட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான். ஓகேவா? கொரில்லா அட்டாக்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறோம். எதிரி வந்து முன்னாடி போக விட்டு நம்ம பின்னாடி வழியா ரவுண்ட் அப் பண்ணி அட்டாக் பண்றது தான் இந்த பர்டிகுலர் கொரில்லா டெக்னிக் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த விக்டர் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஜப்பானீஸ்க்கு எதிராக போராடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபோர்ஸ்ல வந்து இவர் வந்து மெம்பரா வந்து இருந்திருக்கிறார். ஓகேவா? He was appointed as the advisor to a force known as Sankol. ஓகேவா? ஸோ சாங்கோல்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து இருந்திருக்கு, கம்ப்ரைசிங் ஆஃப் 153 குர்கா பேராஷூட் பட்டாலியன். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் பட்டாலியன் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் கலெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து இந்த சாங்கோல் குரூப். ஓகேவா? ஸோ அதை வந்து யார் லீட் பண்ணியிருக்காருன்னா இந்த கெலங்னாவோ பாப் கத்திங் தான் வந்து லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஓகேவா? ஓகே, the next point was he was also instrumental in establishing essential military and security frameworks such as Sashatra Seemafal and Nagaland Armed Police Naga Regiment of Indian Army. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்றதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தது யாருன்னா இந்த பர்சன் தான். ஓகேவா? கத்திங் பாப் கத்திங் தான் இன்ஸ்ட்ருமெண்டலா வந்து இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ he was the first person of tribal origin to serve as an ambassador of India in Burma and now finally in Myanmar. ஓகேவா? ஸோ அம்பாசிடர் ஆஃப் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைபல் பீப்புள் வந்து இருந்தது வந்து இவர் தான். ஓகேவா? தெலங்கானாவா பாப் கத்திங் அப்படிங்கிறவர் தான். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் as a tribal people. ஓகேவா? ஸோ the government of India honored him 1957 with award of Padma Shri. ஓகேவா? ஃபோர்த் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பத்மஸ்ரீ வந்து 1957 வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி இன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ரெலங்னாவோ பாப் கத்திங் அப்படிங்கிற பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். பிலிம்ஸ்ல வந்து மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இவரை பத்தி கொடுத்து இவர் யாரு இல்லைன்னா இந்த கைண்ட் ஆஃப் ஆக்ட் வந்து பண்ணது வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த ஆன்சர் வந்து இவரை மென்ஷன் பண்ணி கூட கேட்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ டிடிஎல்லாம் பார்த்தப்ப நெக்ஸ்ட் வந்து பிராக்டிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கிறேன். வாட் பிரிட்டிஷ் ஹானர் வாஸ் கன்ஃபர்ட் அப்பான் த ரெலங்னாவோ கத்திங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் member of order of the British Empire, officer of the order of the British Empire, commander of the order of the British Empire and the knight commander of the order of the British Empire. ஸோ 4 ஆன்சர்ல இருந்து எது கரெக்டான ஆன்சர் சொல்லி நீங்க தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகே, ஸோ நானும் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ ரெலங்னாவோ பாப் கத்திங் ஒரு இம்பார்ட்டன்ட் இந்தியன் ஹிஸ்டரியில கூட ஒரு பர்சனாலிட்டி பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேவா? ஸோ அவர் வந்து எங்க பிறந்தாரு, எந்த கம்யூனிட்டி, எந்த ட்ரைபிள் வந்து இருந்தாரு, அவரோட ரேங்கிங்ல என்ன எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ இவரை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்டில் பை ஃப்ரம் கணேஷ் IAS அகாடமி. தேங்க்யூ.